இப்போ பார்க்குற ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் புக்கிங் சிஸ்டம். ஹோட்டல் புக்கிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் எண்ட் வந்து HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட் வச்சு பண்ணியிருப்போம். டேட்டாபேஸ் பேக் அண்ட் டேட்டாபேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம MySQL யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஸ்கிரிப்டிங்காக நம்ம PHP யூஸ் பண்ணியிருப்போம். இது எப்படி ப்ராஜெக்ட் உங்களுக்கு ரன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஜாம்ப் சர்வர் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஜாம்பில் வந்து அப்பாச்சி ஸ்டாப் பண்ணிக்கோங்க, MySQL ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ரெண்டு ஸ்டாப் ஏற்றிட்டு உங்களுக்கு வந்து இது ரன்னிங் ஸ்கிரிப்ட் வந்து இங்கே கொடுத்துருப்பேன். க்ளோஸ் கிளாஸ் HBMS இது ரன்னிங் ஸ்கிரிப்ட் அப்படி காப்பி பண்ணிக்கேன். ஆக்சுவலாக வந்து 2 லாகின் தான் இருக்குது இந்த ப்ராஜெக்ட்டில். ஒன்று வந்து அட்மின் பேஜ், இன்னொன்று யூசர் பேஜ். அட்மின் வந்து ஓவரால் சைட்டை வந்து மேனேஜ் பண்ணுவார். யூசர் வந்து சைட்டில் வந்து ரூம்ஸும் வந்து புக் பண்ணுவார் ஹோட்டலில். சரிங்களா? இது வந்து நம்ம வந்து ஒரு அட்மின் கண்ட்ரோல் நம்ம மல்டி யூசர் கண்ட்ரோல் நம்ம வச்சுருக்கோம். இப்போ இந்த பாத்தை காப்பி பண்ணிவிட்டு அந்த பாத்தை வந்து க்ரோமில் போட்டுக்கலாம். க்ரோமில் இதான் வந்து வெல்கம் பேஜ். இந்த வெல்கம் பேஜ் நமக்கு என்ன காட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எபோட், அதாவது கம்பெனியோட எபோட், அந்த ஹோட்டலோட எபோட் எல்லாமே இருக்கும். அப்புறம் ஃபெசிலிட்டிஸ் என்ன இருக்குன்னு காட்டும். அப்புறம் ரூம்ஸ் என்னென்ன ரூம்ஸ்லாம் போட்டிருக்கோம் அந்த ரூம்ஸ்லாம் காட்டும். அப்புறம் கேலக்ஸி வந்து என்ன அந்த ஹோட்டலோட ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்கும். கான்டாக்ட் யூஸ் இது எல்லாமே வந்து டைனமிக்காக நம்ம மாற்றிக்கலாம். சைன் அப்புங்கிறது பார்த்தீங்கன்னா யூசர் சைன் அப்பு. இது வந்து லாகின் வந்து யூசர் லாகின். நம்ம ஃபஸ்ட்டு அட்மின் மட்டும் உள்ளே போயிட்டு அட்மினில் வந்து உங்களுக்கு வந்து இங்கே பாஸ்வேர்ட் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு ரீட்மிலே பார்த்தீங்கன்னா அட்மினோட பாஸ்வேர்டு T test@123 இது கொடுத்துருப்பேன். ஸோ அதை கால் பண்ணிக்கலாம். லாகின் ஆயிடுச்சு. இப்போ உள்ளே வந்தீங்கன்னா பாஸ்வேர்டு தான் நம்ம சும்மா டெஸ்ட் அக்கௌண்ட். ஓகேங்களா? இதில் வந்து நாங்கள் முன்னாடி உங்களுக்கு காமிச்சேன் அந்த பேஜஸ்னு ஒன்று காமிச்சேன், எபோட்டு அந்த கண்ட்ரோல். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எபோட்டு ப்ளஸ் கான்டாக்ட் யூஸ் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம மாற்றிக்கலாம். செகண்ட் வந்து நியூ ரூம் ஏதாவது சேஞ்ச் வேணும்னா நியூ ரூம் ஆட் பண்ணிக்கலாம். அதில் போய் நியூ ரூம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்களா? ஸோ அந்த புது ஃபெசிலிட்டிஸ் இருந்தாலும் அது ஒரு ஃபோட்டோவை நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரூம் கேட்டகரிஸ் என்னென்ன கேட்டகரி, ஏசி ரூமு, நான் ஏசி அதெல்லாம் இருக்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்து ஒரு சிங்கிள் ரூமு, டபுள் ரூமு இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் புக்கிங்ஸ் வந்து ஆல் புக்கிங். இது வந்து ஆக்சுவலாக வந்து இந்த புக்கிங் மட்டும் நமக்கு மெயின் ப்ராஜெக்ட்டு. இது வந்து யூசர் பண்ணக்கூடிய புக்கிங். இந்த புக்கிங் நான் உங்களுக்கு பின்னாடி யூசர் சைடில் பண்ணி காமிக்கிறேன். அப்புறம் ஓவராலாக யூசர் வந்து யார் ரெஜிஸ்டர் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில் பார்த்துருக்கான். இது ஜஸ்ட் வந்து என்கொயரி டீட்டெயில்ஸ் வந்து யூசர் கொடுக்குறப்ப இங்கே காட்டும். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு புக்கிங் மட்டும் காமிச்சு இந்த ப்ராஜெக்ட் மேக்ஸிமம் முடிஞ்சு. சரிங்களா? மேலே வந்து பேக் டு ஹோம் இது கொடுத்துட்டு இது வந்து வெல்கம் பேஜ் சைன் அப் கொடுத்துருக்கேன். நான் சைன் அப்பில் போயிட்டு டிஃபால்ட்டாக வந்து நான் யூசர்னே கொடுக்குறேன். யூசர் பாஸ்வேர்டு கொடுத்து user@gmail.com பாஸ்வேர்டு வந்து user@123 இதை நான் பாஸ்வேர்டு வைக்கிறேன். சைன் அப் பண்ணிட்டேன். ஆல்ரெடி எக்ஸ்ட்ரா வந்து ஆல்ரெடி இந்த மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து மெயில் ஐடி வந்து வேறு கொடுத்துருக்கேன். user1@gmail.com எல்லாமே உங்களுக்கு வேலிடேஷன் எல்லாம் பண்ணி தான் இருக்குது. பாஸ்ட் வந்து நான் டெஸ்ட்டு இந்த டெஸ்ட்டே கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. பாஸ்ட் வந்து T capital. சைன் அப் இப்போ சைன் அப் ஆயிடுச்சு. சைன் அப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சைன்இன் நான் ஒரு யூஸராக வந்து லாகின் ஆகிறேன். user1 லாகின் பண்ணியாச்சு, உள்ளே வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக வந்து மேலே வந்து மை ப்ரொஃபைல்னு ஒரு அக்கௌண்ட் இது மாதிரி அக்கௌண்ட் மெனு பார் உங்களுக்கு மாறிடும். மை ப்ரொஃபைல், மை புக்கிங்ஸ் இப்படி வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா கான்டாக்ட்ஸ் எல்லாமே இருக்கும். இப்போ ரூம்ஸில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜஸ்ட் வந்து ஏசி ரூம், சிங்கிள் ஏசி ரூம் கிளிக் பண்ணுறேன். சிங்கிள் ஏசி ரூம் இல்லை. நம்ம இதில் ஆக்சுவலாக வந்து அட்மின் வந்து என்னென்னலாம் அப்டேஷன் பண்ணி வச்சாங்களோ அது மட்டும் தான் காட்டும். நான் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரூம் மட்டும் ஒன்று அட்மின் சைட்லேருந்து பண்ணியிருக்கேன். ஸோ அதை காட்டுது. அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 2 ரூம் காட்டும். ஓகேங்களா? அதில் நமக்கு நீங்கள் எவ்வளோ ஆட் பண்ணாலும் அத்தனை ரூம் நமக்கு காட்டும். அதில் வந்து எனக்கு இந்த ரூம் ஓகே, இந்த ரேட்டில் எனக்கு ஓகே கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் புக்கிங் பேஜுக்கு போயிடும். ஓகே, இதில் வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷனாக கொடுக்கறே வந்துருச்சு. சூஸ் த ஐடி, அதாவது ஓட்டர் ஐடி. சரிங்களா? நம்மக்கிட்ட என்ன ஐடி கார்டு இருக்கோ அந்த ஐடி கார்டு கொடுக்கலாம். நம்ம அட்ரஸ் என்னென்ன நம்ம அட்ரஸோ அந்த அட்ரஸ் தெளிவாக கொடுத்துட்டு எந்த டேட்லேருந்து செக் அவுனிங் என்ன டைமு, செக் அவுட் என்ன டைம், அதாவது பார்த்தீங்கன்னா எனக்கு 23 இன்னைக்குலேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 24 வரைக்கும் வேணும் செக் அவுட் கொடுத்து சென்ட் புக்கிங் கொடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஐடி அதாவது புக்கிங் நம்பரோட நமக்கு போயிடும். அப்புறம் வந்து நம்ம டேரெக்டாக போய் அந்த ரூமை வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ அட்மின் லாகின் பண்ணுறாரு. இது லாக் அவுட் பண்ணிடுறேன்.
லாக் அவுட் பண்ணால் உங்களுக்கு மேலே வந்து மெனு பார் கொஞ்சம் மாறிக்கும், இது மாதிரி வந்துருக்கும். இப்போ அட்மின் தான் உங்களுக்கு பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா டி கேபிட்டல் டெஸ்ட் கொடுத்து லாகின் பண்ணோம்னா இப்போ நம்ம பண்ண புக்கிங் காட்டும். புக்கிங் இருக்கா, புக்கிங் வந்து ஆல் புக்கிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம இப்போ லாஸ்ட்டாக பண்ணது நாட் அப்டேட்டில் இருக்குது. இதை ஓப்பன் பண்ணி அப்டேஷன் பண்ணுறேன்னா பண்ணிக்கலாம். ஓகே, இந்த புக்கிங் இவங்க கேட்டிருக்காங்க டேக் ஆக்ஷன் கொடுத்து ரீமார்க் ஓகே அப்ரூவல் கேன்சலாக அப்ரூவல் கொடுத்துறேன். அப்ரூவல் கொடுத்து அப்டேஷன் பண்ணிட்டேன். இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆளில் பார்க்குறப்போ யூசரில் அப்ரூவல் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அட்மிஷனில் அப்ரூவல் ஆயிடுச்சு. லாக் அவுட் பண்ணிவிட்டு பேக் டு ஹோமில் கொடுத்துட்டு நம்ம யூசர் லாகின் பண்ணுறோம். லாகின் பண்ணிவிட்டு ஓகே, இதில் வந்து மை ப்ரொஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா மை புக்கிங்ஸ் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஓகே இந்த இது நேகா இதில் பண்ணது நம்மளோட பார்த்தீங்கன்னா வியூ ஓகே அப்ரூவல் ஆயிடுச்சு. இது ஓகேங்களா, இதோட கான்செப்ட்.